ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ் கிரியேஷன் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வால் ஹேங்கிங் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. பீஜமுடு டான் 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 டான். அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு A4 கலர் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சார்ட் கூட எடுத்துக்கலாம். அந்த A4 கலர் ஷீட் எடுத்து சார்ட்டை 6x6 cm 4 சைடும் 6 cmக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஃப்ளவர் செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதை நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து இன்னொரு தடவை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிங்க. இதே மாதிரி 3 தடவை மடிக்கணும். மடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபோல்ட் ஆகி நிறைய பேப்பர் ஜாயின் ஆகிருக்கும், அதை வெட்டிடாதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற பேப்பரை விட்டுங்க. இப்போ நீங்கள் ஜாயின் ஆகிருக்க பேப்பரை வெட்டுனீங்கன்னா அது தனித்தனியாக இருக்கிற பெட்டல் மாதிரி ஆயிடும். ஃப்ளவர் பெட்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அதை வந்து பார்த்து பையை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெட்டலில் முன் சைடும் பின் சைடும் கம் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது ஏதாவது ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 3D ஃப்ளவர் மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3D ஃப்ளவர் ஆயிரும். இந்த மாதிரி நிறையா 3D ஃப்ளவர் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் நம்ம வால் ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு சைஸில் பேப்பர் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீளமாக ஒல்லியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அது வந்து தனித்தனியாக சின்ன சின்ன பேப்பரை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக சிறுசு சிறுசாக வெட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து ரோல் பண்ணி ஃப்ளவரோட நடுவில் கம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. ஓகே, நம்ம பண்ணியாச்சு. எப்படி தான் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவருக்கு டிசைன் பண்ணுறதுக்காக நான் ஸ்கெட்ச் எடுத்து அவுட்லைனில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் கட் பண்ணி ஒட்டுறதுக்கு சரியாக வரலன்னா இந்த மாதிரி ஏதாவது குந்தன் எடுத்து க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. நான் வந்து 2 வகையான டிஃப்ரெண்ட்டான குந்தன் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம 3 டைப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 4வது டைப் பார்க்கலாம். உங்கள்கிட்ட கிளிட்டர் இருந்துச்சுன்னா அந்த கிளிட்டரை சுற்றி அப்ளை பண்ணி நடுவில் வேறு கிளிட்டர் போட்டாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து காம்பஸில் வந்து ஒரு சின்ன ரவுண்டு ஒரு பெரிய ரவுண்டு அடுத்தடுத்து வரைஞ்சிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்ச 3D ஃப்ளவரை வந்து வால் ஹேங்கிங்கில் வந்து இதுதான் வால் ஹேங்கிங், இதில் தான் நம்ம அந்த 3D ஃப்ளவரை வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிறதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்மளுக்கு தேவை, அந்த சர்க்கிள் தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளில் நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் மூலியமாக அடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட எது கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறதுனால அதை வச்சு நான் அடிச்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெயிண்ட் இருந்தால் கூட பெயிண்ட் வச்சு அடிச்சுக்கலாம். நம்ம முன்பக்கம் அடித்தாச்சு பெயிண்ட்டு, இப்போ பின்பக்கமும் அடிச்சிடலாம். நீங்கள் கலர் பேப்பரை ஒட்டுறதா இருந்தால் நீங்கள் முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா கலர் பேப்பர் ஒட்டிடுங்க. நான் வந்து நூல் எடுத்திருக்கேன், ஏன்னா அதுவும் ஒரு டெக்கரேஷனுக்காக. கீழே பீட்ஸ் போட்டு டெக்கரேஷனுக்காக நான் அந்த நூல் எடுத்திருக்கேன். அந்த நூலை வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக நூல் போடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு நூல் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காக போடுங்க. இந்த 3 இதையும் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா நிறைய நாட்ஸ் போடுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக.
நம்ம போட்ட நாட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் க்ளூ வச்சு நல்லா டைட்டாக ஒட்டிக்கிறேன். ஏன்னா அது நம்ம வைக்கிற பீட்ஸ் வெயிட் தாங்க. அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. ஃப்ளார்லாம் ஒட்டிடுங்க. அந்த நூலு மேலேயே ஒட்டுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நூல். ஏன்னா நம்ம போடுற பீட்ஸ் வெயிட் தாங்கிறதுக்காக. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஃபுல்லாக ரவுண்டாக ஒட்டிடுங்க. ஒரு இடமும் விடாமல் ஃபுல்லாக ஒட்டிடுங்க. நடுவில் எதுக்கு விட்டேன்னா, எதுக்கும் நம்ம ஹோல் போட்டு ஆணியில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹோல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீட்ஸ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுதுறதுக்காக 3 அட்டையை வெட்டி வச்சுக்கோங்க. எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட ஒட்டிக்கலாம், இல்லைன்னா பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். நான் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கனால நான் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த பெயிண்ட் இருக்கோ அதை நான் ஈஸியாக அந்த பீட்ஸ்லாம் கோர்க்கிறதுக்காக பூ கோர்க்கிற ஊசியை எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பெரிய பீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கோணி ஊசி கூட வச்சு கோர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த சின்ன சின்ன பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். நான் இதில் 2 வகையான பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று சிறுசு, இன்னொன்று பெருசு. அவ்வளோதான், நம்ம கோர்த்தாச்சு. நீங்கள் ஃபுல்லாக கோர்க்கணுன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட கோர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கோர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீட்ஸ் எடுத்து கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கோர்த்துக்கோங்க. இதே மாதிரி 3 இதையும் கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பீட்ஸுக்கும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு நாட் போட்டிருக்கேன். எதுக்குன்னா அந்த பீட்ஸ் எல்லாம் கீழே விழுகாமல் இருக்க. அவ்வளோ சார் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வேலையை முக்கால்வாசி முடிச்சாச்சு. இன்னும் மிச்சம் என்ன பாக்கி இருக்குன்னா, நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுதுறதுக்காக 3 அட்டையை வெட்டி கலர் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் எழுதிக்கலாம். ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுதுங்க. ஒவ்வொரு அட்டைக்கும் ஒவ்வொரு வேர்டு எழுதுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சார்ட் பேப்பரில் கூட கட் பண்ணி ஹோம் ஸ்வீட் ஹோம்னு ஒட்டலாம். இது ஒட்டுறதுக்காக நான் கம்மும் டேப்பும் எடுத்திருக்கேன். நான் எலக்ட்ரிக் டேப் ஏன் எடுத்தேன்னா, அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் எலக்ட்ரிக் டேப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கயரில் இது கம் போட்டு அதை ஒட்டிட்டு நான் டேப் போட்டுக்கிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் டேப் தான் போடணும்னு இல்லை, டிரான்ஸ்பரண்ட் டேப் கூட போடலாம். எலக்ட்ரிக் டேப் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். Don't say you're on the run to the other side, my love. You say you wanna try. அவ்வளவுதான், நம்ம ஒட்டியாச்சு. இப்போ பேக் சைடு செல்லோ டேப்பாக இருக்குது. அதை கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு கார்ட்போர்டு வெட்டி வச்சு தடவி நான் ஒட்டிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஹோம் ஸ்வீட் ஹோம்ன்றது. இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டிடுங்க. நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க, இந்த மாதிரி லூஸாக ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பீஜமுடு டான் 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 டான்.